மகர ராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை. சந்திரன் 9, 10, 11 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறாரு. அமாவாசையை விட்டு விலகி வந்துட்டாரு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால கொஞ்சம் லேசா கலக்கம் இருக்கும். இது சரியா வருமோ, அது சரியா வருமோ, அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, அப்பாவால் இது நடக்குமோ, அப்பாவுக்கே இது நடக்குமோ, ஒருவேளை அப்பா நம்ம சொல்கிறத கேட்காம போயிடுவாரோ, அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க தான் சப்போர்ட் பண்ணுவாரோ, நம்மளை பண்ண மாட்டாரோ, இந்த மாதிரியான சூரியன் சார்ந்த விஷயங்கள். சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளால் விரோதம் வந்துருமோ, அவர் கையெழுத்து போட மாட்டாரோ, இவர் கையெழுத்து போட மாட்டாரோ என்கின்ற மாதிரியாக அப்படியே திருப்ப மனம் குழப்பமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. சந்திராஷ்டம தினம் இல்லை அப்படிங்கிறதுனால பண விரயங்கள் எதுவும் இந்த தடவை கிடையாது. வார ஆரம்பத்தில் முதல் 3 நாட்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் அமைப்புகளை கொஞ்சம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆன்மீக எண்ணங்கள்னா கோயிலுக்கு போகலாம், அந்த இதுக்கு போகலாம், கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அல்லது திருப்பதிக்கோட போயிட்டு வந்துடலாம், காளகஸ்தியோட போயிட்டு வந்துடலாம், காசி கயா போன்ற அமைப்புகளுக்கு பிளான் போடலாம்னு வாரத்தில் 3 நாள் 50 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆரம்ப நாட்களில் 3 நாட்களும் தெய்வீக திருப்பணிகளை பற்றிய எண்ணங்கள், அதற்கான வாய்ப்பு அமைப்புகள்லாம் வரும். அதற்கடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் சூப்பரான நாள். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், ஆஃபீஸில் இது வரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் கொஞ்சம் விலகும். ஆகவே தொழிலை பற்றி கூட பெரிய அளவில் கவலைகள் இல்லை. வார இறுதியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்களும், ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து தான், சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் 3 நாட்களும் அவர் சந்திரன் 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார். அப்பொழுது குடும்ப பிரச்சனைகள் தீரும். வார இறுதியில் குடும்ப பிரச்சனைகள் தீரும். பணப்பிரச்சனை தீர்கின்ற அளவிற்கு சில வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை அடைச்சிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சீரான பொருளாதாரம் இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.